நான் எதுவும் பெருசா சம்பவம் பண்றது இல்ல, அதனால என்ன மறந்துட்டீங்களா? பாரு. சரி மச்சான், என்கிட்ட இருந்து திருடின பத்திரத்தை வீட்ல வச்சிருக்கீங்கல்ல, அத சமத்தா எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. பத்திரமா? நானா? வேற யாரு? உங்க அண்ணனா? நீதாயா கொண்டாந்து தரணும். எடுத்துட்டு வாயா. விஜய், சத்தியமா அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன கதை விடுறியா? மச்சான், எனக்கு காது குத்தி ஜிமிக்கியும் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு காது வேற குத்தி இருக்கேன். நீ சொல்ற கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். விஜய், சத்தியமா சொல்றேன், இப்பெல்லாம் வீட்ல இருக்கிற யாரையுமே மாற நம்புறது இல்ல. அதனாலதான் அந்த பத்திரம் திருட்டு போயிருமேன்னு பயந்து போய் அத அவன் யாருக்கிட்டயும் கொடுத்து வச்சிருக்கான். யார்கிட்ட? அதத்தான் சொல்ல மாட்டானே. யார் வச்சிருந்தா என்ன? அவங்க கிட்ட இருந்து பத்திரத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. இல்ல விஜய், அது இங்க பாரு. மச்சான், நீ மட்டும் பத்திரத்தை என்கிட்ட மீட்டு கொடுக்கலன்னு வையே, உன் கதைய மைக் செட்டு போட்டு வில்லு பாட்டு பாடுற மாதிரி ஊரெல்லாம் பாடிடுவேன். ஐயோ, வேணா விஜய், வேணா விஜய், அவசரப்பட்டு அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாத. சரி மச்சான், டாக்குமெண்ட் எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணு. பார்த்தல, டாக்குமெண்ட் தெரியா? ஆனா உன அந்த சர்டிபிகேட் மேட்டர் சொல்லிருவேன்னு பயமுறுத்துறாளா? கண்டுக்காத விடு. மொத்தமா அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் நம்ம மீட்கணும். அதுக்கு ஒரு நல்ல பிளானா யோசிக்கணும். எப்பா சாமி, எப்படியாவது சீக்கிரம் அதை பண்ணி தொலைடா. சீக்கிரம் அவகிட்ட இருந்து என்ன பிரிச்சு விடு. டார்ச்சர் தாங்க முடியலடா என்னால. சரி, டீ காசு கொடுத்துட்டு வா.